Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.6 la 8th sum. Rahu wishes to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find total amount paid in 10 installments, how much extra amount that he has to pay, then the cost. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரகு அப்படின்றவங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்குறாங்க, வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஓகேங்களா, இன்னும் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கேஷாக கொடுத்து வாங்கிக்கலாம், ஒரே பேமெண்ட்டாக கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து என்ன பண்ணலாம், டியூ பேஸ் பண்ணி நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டு 4,800 கொடுக்கணும், செகண்ட் மந்த்தாக 4,750, இதை விட 50 ருபீஸ் கம்மியாக கொடுக்கலாம். தேர்டு மந்த்து இதை விட 50 ருபீஸ் கம்மியாக 4,700 கொடுக்கலாம். இது தேர்ட் மந்த்து. அது ஃபோர்த் மந்த்னா என்ன ஆகும், 4,650 ஆயிருமா. ஸோ இந்த மாதிரி 50 ருபீஸ் கம்மி பண்ணிகிட்டே கொடுத்துட்டே போகலாம். அந்த மாதிரி எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும். சரிங்களா, இதுதான் ஆப்ஷன். ஒரு அமௌண்ட் வந்து 40,000 கேஷாக சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுத்து வாங்குறது. அனதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணணும். ஃபஸ்ட் மந்த்து 4,800, செகண்ட் மந்த்து இதுலேருந்து 50 மைனஸ் பண்ணி கொடுக்கலாம். தேர்ட் மந்த் வேணுன்னா இதுலேருந்து 50 ருபீஸ் மைனஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்டில். சரிங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்டு. அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹீ ஹேஸ் டு பே தென் த காஸ்ட்டு. சிங்கிள் பேமெண்ட் 40,000 பே பண்ணுறாங்களே, அதை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்புடைய காஸ்ட் என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அடுத்து டியூ அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ டியூவில் டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாவே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, சொல்யூஷன் பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வித்தவுட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தி சீக்வன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர். ஸோ ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,800 ருபீஸ் பே பண்ணுறாங்க. செகண்ட் மந்த் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா இதில் வந்து 50 ருபீஸ் மைனஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதாவது 4,750 பே பண்ணுறாங்க. தேர்ட் மந்த்து 4,700 பே பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்க, 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இதுதான். அந்த மாதிரி 10 இன்ஸ்டால்மெண்ட் டோட்டலாக வந்து பே பண்ணுறாங்க. ஓகே, இப்போது எஸ் அப்படிங்கிற ஒரு சம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டு. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு 4,800 ப்ளஸ் 4,750 ப்ளஸ் 4,700 ப்ளஸ் எட்ஸெட்ரா அப் டு ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அந்த மாதிரி எத்தனை டேர்ம் டோட்டலாக வரும்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கிறனால ஒரு 10 டேர்ம்ஸ் வந்து வரும். கரெக்டாக? ஓகே, இது வந்து ஒரு சீரீஸா? ஓகே, இது வந்து என்ன சீரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே காமனான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பாருங்கள், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதில் வந்து 50 மைனஸ் ஆகுது, இதில் வந்து 50 மைனஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ காமனான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -50. காமனான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -50. அப்போ இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாவே இது வந்து என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீரீஸ். கரெக்டுங்களா? ஓகே, the terms of this series forms an arithmetic progression with first term a is equal to 4,800. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே -15 சொன்னீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மைனஸ் பண்ணிடுங்க. 4,750லேருந்து, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் தானே டிஃப்ரென்ஸு. செகண்ட் டேர்ம் 4,750, ஃபஸ்ட்டு டேர்ம் 4,800, அதாவது மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -50 அப்படின்னு கிடைக்கும். d is equal to -50. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n is equal to 10. இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ
அப்போ என்ன கிடைக்கும்? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டலாக இதோட சம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே என்னோட வேல்யூ 10. அப்போ S10 is equal to 10 by 2 into 2 into a. இப்போ 2 into a, ஏவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 4800 plus n minus 1, என்னோட வேல்யூ 10. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 10 minus 1 into d, d ஓட வேல்யூ minus 50 is equal to 1 2 is 2, 5 2 is 10. So 5 into 2 into 4800, 2 48 are 96 வருமா? அப்போ 9600 plus 10 minus 1 9, 9 into minus 50 is equal to 5 into 9600 plus into minus minus ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? minus 9 5s are 45 அப்படின்றனால 450 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணால் 9600 minus 450 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9150 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 into 9150 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 45750. ஸோ இது அமௌண்ட் வந்து என்னென்னு பார்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் என்னென்னு பார்த்தலாம். therefore total amount paid in 10 installments is equal to rupees 45,750. ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க? 45,750 rupees வந்து பே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, how much extra amount that he pay than the cost. காஸ்ட்டை விட எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா rupees 45,000 வித்தவுட் இன்ஸ்டால்மெண்ட். இது கரெக்டாக? நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் லேப்டாப் ஆன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்? 45,750 அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சரி, காஸ்ட் ஆஃப் லேப்டாப் வந்து 40,000 கிட்ட கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் நமக்கு எவ்வளோ வந்தது? 45,750 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை கம்பேர் பண்ணாவே எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? சால்வ் பண்ண முடியுமா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்டு இஸ் ஈக்குவல் டு 45,750 40,000 மைனஸ் பண்ணிட்டோன்னா we get 5,750. அப்போ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சா? therefore the extra amount paid in installments is equal to rupees 5,750. இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.